இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்னை அப்பான்னு அழைக்கிறத கேட்குறப்பவே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேறு யாராவது வருவாங்க. ஆனால் இந்த அப்பா என்ற உறவு மாறாது. அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டியிருக்குன்னு சொல்லுவேன். நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது. அப்பான்னா அது அந்த சொல்லுக்கு ஒரு பெரிய புனிதம் இருக்கு, மாண்பு இருக்கு. எல்லா பிள்ளைகளையும் நல்லா படிக்க வைக்கணும், எல்லா பிள்ளைகளையும் நல்லா குடிக்க வைக்கக்கூடாது. பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளை மார்பை கடிச்சு வச்சிடுறது, அந்த 6 பேர் 9வது பிள்ளைய கற்பமாக்கி விடுறது, மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைய பல பேர் சேர்ந்து வன்புணர்வு செய்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பண்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டால பாலியல் வன்கொடுமைக்கு, அவளுக்கு யாரப்பா? அந்த பிள்ளைக்கு யாரப்பா? ஐயா தானா? இப்ப கள்ளச்சாராயம் வித்ததில்ல, இந்த மயிலாடுதுறையில 2 பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளை வெட்டி கொண்டிருக்காங்கல்ல, செத்து விழுந்திருக்காங்கல்ல, அந்த பிள்ளைக்கு யாரப்பா? ஐயா தானா? இப்படிப்பட்ட அப்பா பார்க்கும்போது என்னப்பா இப்படி பன்றியலப்பான்னு கேட்க தோணுது.